பொருளாதார சிக்கலை கொடுப்போம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொஞ்சம் வரும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். பிற்பகுதியில் மாதம் 15 தேதிக்கு மேல் உங்களுக்கு அதெல்லாம் சரியாகி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஒரு அம்மா வீட்டுக்கு போவீங்க, அம்மா வீட்டு ஆளுங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களோட ஆதாயம் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து பொருள் பணம் எல்லாம் வந்து கிடைக்கும். அம்மாவோட ஒரு நல்லா இருக்கும். குடும்ப ஒற்றுமை ஓங்கும், பிள்ளைகளோட ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தது இதுவரை இல்லை. பிள்ளைகள் பேச்சு கேட்கல, வீட்டில் பெரியவங்க பேச்சு கேட்கல, அப்பா அம்மா பேச்சு கேட்கல, எல்லாருக்கூட ஒரு மனஸ்தாபம், குடும்ப உறவுகளோட ஒரு விரிச்சல், குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் இல்லை. எவ்வளோ உழைச்சி இருக்கும், கொண்டாந்து உழைக்கிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம், சுமக்கிறோம், அப்போ நல்ல பேர் இல்லை. அதெல்லாம் அந்த கவலையே வேண்டாங்க ஐயா. ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது. வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக நம்ம இடம் மாற்றம் கேட்டவங்களுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முறை கிடைக்கும். கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக வெளிநாடு நீங்கள் போகலாம். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மூலயமா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், ஒரு ஆதாயம் கிடைக்கும். குரு வாழ்க, குருவே துணை. இக்காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் இன்று நாம் பார்ப்பது 2024ஆம் வருடம் தமிழ் மாத பலன், அதாவது கார்த்திகை மாத பலனை நாம் இன்று பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாதம் பலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பணம் வருமா? புகழ் வருமா? என்னென்ன நடக்கப் போகிறது? என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சிறப்பானிலையில் 3இல் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு ராசிநாதன் 3இல் அமர்ந்திருப்பது ஒரு சமநிலையை காட்டுகிறது. உங்கள் ராசியில் 2இல் சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு பொருளாதார சிக்கலை கொடுப்போம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொஞ்சம் வரும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். பிற்பகுதியில் மாதம் 15 தேதிக்கு மேல் உங்களுக்கு அதெல்லாம் சரியாகி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஆரோக்கியத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு முட்டி கீழே ஒரு பிரச்சனை காட்டுதுங்க ஐயா. அந்த முட்டி கீழே இருக்கிற பிரச்சனை வந்து மேக்சிமம் உங்களுக்கு நாட்டு வைத்தியம் மூலியமே சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து நாட்டு வைத்தியம் மூலியம் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில், குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தது இதுவரை இல்லை. பிள்ளைகள் பேச்சு கேட்கல, வீட்டில் பெரியவங்க பேச்சு கேட்கல, அப்பா அம்மா பேச்சு கேட்கல, எல்லாருக்கூட ஒரு மனஸ்தாபம், குடும்ப உறவுகளோட ஒரு விரிச்சல், குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் இல்லை. எவ்வளோ உழைச்சி இருக்கும், கொண்டாந்து உழைக்கிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம், சுமக்கிறோம், அப்போ நல்ல பேர் இல்லை. அதெல்லாம் அந்த கவலையே வேண்டாங்க ஐயா. இந்த மாதம், இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, எல்லாமே வந்து உங்களை பாராட்டும் அளவுக்கு, உங்கள் கஷ்டம் தீரும் அளவுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கப் போகிறது. உங்களுக்கு குடும்ப பெண்களுக்கும் சரி, மனசுக்குள்ளே இருந்த மன உளைச்சல், மன கஷ்டங்கள், குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா போன பெண்கள், அம்மா வீடு பக்கம் சப்போர்ட் இல்லை, அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்லை, யாரும் வர மாட்டேங்கிறாங்க, இல்லை என்ன தான் பார்க்கறதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அம்மா வீட்டுக்கு. ஸோ அப்படி ஏங்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு அம்மா வீட்டுக்கு போவீங்க, அம்மா வீட்டு ஆளுங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களோட ஆதாயம் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து பொருள் பணம் எல்லாம் வந்து கிடைக்கும். அம்மாவோட ஒரு நல்லா இருக்கும். குடும்ப ஒற்றுமை ஓங்கும், பிள்ளைகளோட ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் மன நிம்மதி இந்த மாதம் 15 தேதி பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இதனால் இருந்த குடும்பத்தில் தடைகள், குடும்பத்து பிரச்சனைகள், வெளியே தலை காட்ட முடியாத பாரம், அந்த அளவுக்கு இருந்த நீங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கொஞ்சம் நிம்மதி பெரிய மூச்சு கண்டிப்பாக விட்டு அந்த பிரச்சனையிலிருந்து, பொருளாதார பிரச்சனையிலிருந்தும் மனப்பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளியே வந்து இந்த மாதம் கொஞ்சம் நிம்மதி அடைய போயிடுறீங்க ஐயா. வெற்றி மீது வெற்றி கிடைக்கிற மாதம் இந்த மாதம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு. எப்படி குடும்பத்தில் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும், தோல்வியே கிடையாது இந்த மாதத்தில். உங்களுக்கு எடுக்க முயற்சி அனைத்தும் உங்களுக்கு நல்ல வெற்றி கொடுக்க போகுது. ஒரு பெண்களால் ஒரு ஆதாயம் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனையும் வரப்போகுது. பிரச்சனை என்பது அதை நீங்கள் சமாளிக்க வேண்டிய அளவு தான் இருக்கிறது. அதனால் வந்து பயப்படாதீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்காதுங்க. ஒரு பெண்ணால் பிரச்சனை வரப்போகுது, ஆனால் அதை சர்வசாதாரணமாக நீங்கள் சமாளிச்சுடுங்க. அதே மாதிரி ஆதாயம் இருக்கிறது.
பெண் என்றால் மனைவி, பிள்ளைகள், ஃப்ரெண்டு, அக்கா, தங்கச்சி, அம்மா. ஸோ யார் மூலியம் வேணாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயமாக வரலாம், ஒரு பாதகமாக வரலாம். ரெண்டுமே இருக்குது, பாதகமாக இருக்குது, சாதகமாக இருக்கிறது. அதனால் வந்து சாதகத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். இருப்பிடத்தில் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில். இருப்பிடத்தில், அக்கம் பக்கத்தில், பக்கத்து வீட்டார், அக்கம் பக்கத்தாரெலாம் ஒரு ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை உண்டு பண்ணி தேவையில்லாமல் வம்பு, இந்த வாக்குவாதங்கள் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டில், இடத்தகதில், வீட்டாண்ட பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அளந்து பக்குவமாக பார்த்து பேசுங்க. இடம் ஏதாவது வாங்குற மாரி வாய்ப்பு இருந்தாலும் அது கொஞ்சம் சிக்கல் வருது. அதனால் இடம் வாங்கும்போது நீங்கள் அலசி ஆராய்ந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, யார் பேரில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் இடத்த வாங்கிறது ஒரு மிக கால சிறந்ததாக இருக்கு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வர வேண்டிய பிரச்சனை முன்கூட்டியே நம்ம தடுத்துக்கலாம். வாங்கிட்ட பிறகு அந்த அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வண்டி வாகனத்தில் எந்த குறையும் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதனால் வண்டி இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எது வேணாலும் நீங்கள் வாங்கலாங்க ஐயா. இரும்பு சம்மந்தப்பட்ட துலா ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கார்த்திகை மாதம். அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் எது வந்து காரு, பைக்கு, இல்லை விவசாய பொருட்கள் எது இருந்தாலும் நீங்கள் இரும்பில் வந்து வாங்குறது, ஒரு கம்பெனி பொருள் வாங்குறதோ, இல்லை புதுசாக இரும்பு சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரி கம்பெனி ஏதாவது புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் இரும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் தொழிலுக்கு நல்லா இருக்குது, வாங்கலாம், இடம் வாங்கலாம். அதே மாதிரி பிள்ளைகள் வந்து இந்த மாதம் கொஞ்சம் வம்பு பிடிப்பாங்க, உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நடக்குது, பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்க படிக்கிற பசங்க, அவங்களோட ஆரோக்கியம், இதெல்லாம் கொஞ்சம் தடைகள்லாம் இருக்கிறதில்ல. அந்த தடைகள்லாம் விலகிறதுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக 15 தேதி மேலே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு. பிள்ளைகள் வந்து வெளியூர் இருக்கிற படிக்கிற பசங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, அப்பா அம்மா கூட வந்து இருந்து தங்கி பார்த்துட்டு போவாங்க, உங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. படிப்பு இந்த மாதம் கொஞ்சம் மேம்படும், சிறப்பாக இருக்குது படிப்பு. இதுக்கு முன்னாடி அந்த மந்த நிலை மாறி இந்த மாதம் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிப்பாங்க. வேலைக்கு படிச்சிருக்கிற மாணவிகள் பரீட்சைக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவாங்க. அரை மார்க்கு போனது, 1 மார்க்கு போனது ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு அதிகப்படியாக மார்க்குன்னு எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேலையை போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அக்கம் பக்கம் பொறாமப்படுற அளவுக்கு இந்த பையன் வேலைக்கு போயிட்டானே, இந்த பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு எப்படி அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வேலைக்கு போய் சேர போகிறீங்க. உங்கள் திறமை காட்ட போகிறீங்க. உங்கள் திறமை வந்து வெளிப்படுறதுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எப்படி கார்த்திகை மாதம் தீபம் எரிவது போல் உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கை தீபத்தை ஏற்றி இந்த மாதம் எல்லாமே நம்பிக்கையோடு செயல்படுங்களா, உங்களுக்கு வெற்றி தான். எல்லாம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. கணவன் மனைவி பிரிந்து இருந்த மனைவி கூட ஒன்று சேருவீங்க. வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க. அம்மா வீட்டில் இருக்கிற மனைவி கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருவாங்க. வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் கண்டிப்பாக வரன் அமையும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுவரையும் இந்த தடைகள், கல்யாண தடை, வீட்டில் அம்மா பையன் கல்யாண வயசு இருக்கிறான், பொண்ணும் கல்யாண வயசு இருக்கிற, இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணதா, பையனும் கல்யாணம் பண்ணதா, கல்யாணமே இந்த பசங்க யாராவது லவ் பண்ணுதா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணணும்னா வேணான்றாங்களே, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, அப்படி படிக்கணுன்றாங்களே. இந்தமாரி கவலையெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டு உங்கள் பையனும் சரி பொண்ணாக சரி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் வரன் வந்து கண்டிப்பாக அமைய போகுது. அதனால் வந்து கொஞ்சம் மனசு ஃப்ரீயாக இருந்து நீங்கள் நல்ல காரியம் எடுத்து செய்யறதுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுடைய வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். ஹெல்மெட்டு பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால அது பாதுகாப்பாக பயன்படுத்திங்க. உங்களுடைய தொழில் நீங்கள் விரிவுபடுத்தணும்னாக்கா அந்த மாதம் கண்டிப்பாக விரிவுபடுத்தலாம். பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப அருமையாக இருக்குது. பார்ட்னர் இருந்த மன கஷ்டங்கள், இந்த பேப்பர் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, பாண்டு பத்திர பிரச்சனை, நண்பர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னாங்களா இந்த கார்த்திகை மாதம் அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். பேச்சு அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. பட்டா வரல, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அந்த அரசாங்கத்தால் ஏதாவது தடைப்பட்டு இருந்த வேலைகள் அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. அதனால் வந்து அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு நல்ல அருமையாக இந்த மாதத்தில் சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கிறது. ஒரு நல்ல பேரும் கிடைக்கிறது. வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக நம்ம இடம் மாற்றம் கேட்டவங்களுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முறை கிடைக்கும். கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக வெளிநாடு நீங்கள் போகலாம். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மூலயமா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், ஒரு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு வரப்பவர்களை சொந்தக்கார பார்க்கணும்,
அப்பா அம்மாவை பார்க்கணும், ரொம்ப நாளாச்சு ஊருக்கு போயிட்டு ஏங்கிட்டு இருக்கீங்களா? இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு வர போகிறீங்க. சொந்த பந்தம்லாம் பார்க்க போகிறீங்க. அண்ணாமலையார் தீபத்தையும் பார்க்க போகிறீங்க. வீட்டில் வந்து விளக்கேற்றி சந்தோஷமாக கொண்டாட போகிறீங்க. அதனால் வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதம் வீட்டுக்கு வரத்துக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நல்லா ஆர்வம் இருக்குது. மனக்கவலைகள் முக்கியமாக வந்து மனசுக்குள்ளே இருந்தால் ரொம்ப குழப்பங்கள், நிறைய குழப்பங்கள் வச்சுட்டு நீங்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், என்ன ஒன்றும் புரியல, மண்டை குழம்பு போயிருக்குது. அப்படி இந்த குழப்பத்தில் இருந்தவங்களெல்லாம் இந்த மாதம் தெளிவாக ஒரு குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் வந்து துலாம் ராசிகள் தராசு போல் நின்று நீங்கள் ஒரு நீதிமான் போல் இருக்கிற நீங்கள் எதுலையுமே வந்து ஒரு நீதி நேர்மையாக நடந்துக்குங்க. 4 பேர் அங்கே ஒரு 4 பேர் இருந்தாலும் கூடி இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தலைவராக நீங்கள் தான் நிற்பீங்க. அந்த முக்கியமான ஆளாக நீங்கள் நபராக காண்பீங்க. 4 பேர் ஒன்றா கூடி இருக்கும்போது தான் அதில் நீங்கள் முக்கியமான ஆளாக இருப்பீங்க. 4 பேருக்கு அன்னதானம் போடுறது நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. அதனால் வந்து இந்த முக்கியமாக இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து உங்கள் குலதெய்வம் அருளால் எல்லாம் வளம் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.